பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆண் வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான். அதனால் வந்து பெண்களை வந்து ஒழுக்கமில்லாத ஆண்களுக்கு பெண் உடந்தையாகி விடக்கூடாது, உடன்பட்டு விடக்கூடாது, அல்லது ஆண்களைப் போல பெண்களும் கெட்டுவிடக்கூடாது, அல்லது ஒழுக்கமில்லாமல் தெரியும் ஆண்களால் பெண்கள் பலியாகி விடக்கூடாது அப்படிங்கிறக்காக பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. வீட்டிலே உட்காரு நீ, ஆண்கள்லாம் ஒழுக்கம் இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவனை பார்த்து நீயும் கெட்டு போயிடுவ, இல்லைனா உன்னை வந்து அவன் வந்து பாலியல் வன்முறைகளுக்கு ஈடுபடுத்த நேரிடும். அதனால் நீ பாதுகாப்பாக வீட்டில் இரு. இப்போ ஆண்களிடம் ஒழுக்கமில்லாத ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக பெண்களை வீட்டிலே பூட்டி வைக்கிறாங்க. ஒரு அடிமையாக்கப்பட்டு பெண்ணின் சுதந்திரத்தை பறித்து, இனி சுதந்திரமாக இப்போ வாழ முடியாது, உன்னால் சுதந்திரமாக வாழ முடியாது, வாழ விட மாட்டாங்க, ஒழுக்கமில்லாத ஒரு சில ஆண்கள் உங்களை சுதந்திரமாக வாழ விட மாட்டார்கள், அதனால் நீ வீட்டில் உனக்கு சுதந்திரம் இப்போதைக்கு தேவையில்லை, சுதந்திரத்தை என்னால் பயன்படுத்தவும் முடியாது, அதனால் நீ என்ன பண்ணு, வீட்டில் ஒரு அடிமையாயிரு. அதனால் அவங்கள அடிமையாக்கி, பெண்களை அடிமையாக்கி வீட்டில் பூட்டி வைக்கிறாங்க. பூட்டி வைக்கிறதுக்கு உனக்கு படிப்பு தேவையில்ல, கல்வி உனக்கு தொழில் செய்ய தேவையில்லை, தொழிலே தேவையில்லை, வெளியில் போய் வேலை பார்த்தாக்கா அப்போ அதுக்கு தானே, அப்போ வந்து உனக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால் வெளியே வேலைக்கு போகாத, அதனால் நீ படிக்காத அப்படின்னு சொல்லி பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அப்போது வந்து ஒரு பெண் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆண் வந்து ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கக்கூடாது, இருக்க வேண்டும் என்று தப்பாக சொல்லிட்டு, ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கக்கூடாது, ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் பெண் சுதந்திரமாக இருக்க முடியும். இங்கே என்னென்னா, ஒழுக்கம் இல்லாதவர்களாக ஆண்கள் இப்போதைக்கு ஒரு சில பெரும்பாலான ஆண்கள் சுதந்திரமாக தனிமையில் சுற்றி திரிகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்ணின் உதவி கிடைக்க மாட்டேங்குது. ஒழுக்கமில்லாத ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் ஒழுக்கமில்லாததாக இருப்பதால் பெண்கள் வீட்டிலேயே பூட்டி வைக்கப்படுகிறார்கள். ஒழுக்கமில்லாத ஆண்களுக்கு பலியாகி விடக்கூடாது என்று. அதனால் ஒழுக்கமில்லாத ஆண்கள் தனிமையில் சுற்றி திரிகிறார்கள். இது பேர் சுதந்திரம் கிடையாது. இது வந்து ஒரு அவஸ்தை. ஒரு ஆண் வந்து தனிமையில் ஒழுக்கம் இல்லாமல் சுற்றுறது ஒரு அவஸ்தை. அதுபோல் ஒரு பெண் வந்து அடிமையாக தனிமையில் வீட்டில் இருப்பது அதுவும் ஒரு அவஸ்தை. அப்போ இது ரெண்டுமே அவஸ்தை. அடிமைத்தனமும் அவஸ்தை, ஒழுக்கம் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றி திரியும் ஆணின் நிலையும் மிகவும் அவஸ்தை. பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமை தான் சொல்லப்போனால். பெண்ணின் நிலைமையும் பரிதாபத்திற்குரிய நிலைமை. அப்போது பெண் எப்போ வெளியில் வருவா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து சுதந்திரமாக இருக்கணும். அப்படின்னா ஆண் ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ தான் பெண் வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பு இங்கே கிடைக்கும். பெண்ணும் தைரியமாக வெளியில் வருவாங்க. அப்போ பெண்ணும் ஆணும் சேர்ந்து சுதந்திரமாக வாழலாம். பெண்ணும் அதனால் ஆண் ஒழுக்கமாக இருக்கும்போது தான் பெண் சுதந்திரமாக வாழ முடியும். இல்லை என்றால் சுதந்திரமாக வாழ்வதற்கு போராடத்தான் முடியும். ஆண்களைப் போல ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது தான் சுதந்திரம் அப்படின்னு நினச்சி சுதந்திரத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே நடக்கும். அதனால் வந்து பெண் சுதந்திரம் என்பது ஆணின் ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது. பெண்களின் சுதந்திரத்திற்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு தான் ஆணின் ஒழுக்கம். பெண் சுதந்திரம் என்பது ஆண்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியும் அப்படின்னா, பெண்கள் கையில் தான் இருக்குது. பெண்கள் ஒழுக்கமாக ஆண்களை வளர்க்க வேண்டும். அப்போ பெண்கள் வந்து ஆண்களை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்றால் முதல்ல பெண்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும். எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்போ தான் வந்து ஆண்கள் ஒழுக்கமாக இருக்க முடியும். ஆண்கள் வந்து வானத்துலேருந்து வரலல்ல, பெண்கள் தானே வளர்க்குறாங்க. பெண்கள் தானே, தாய்ங்கிற அந்த பெண் தானே வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறா. அப்படி இருக்கும்போது அவள் வந்து அந்த குழந்தையை எப்படி ஒழுக்கமாக வளர்ப்பது என்பது பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எப்படி ஒழுக்கமாக வளர்க்கணும் அப்படின்னா, வீட்டில் உள்ள வேலைகளை வந்து முதல்ல வந்து பெண் வந்து வேலைக்கு போகணும். ஒரு ஒரு ஆணின் வருமானத்தை சுரண்டி சாப்பிட்டு அதை பார்த்து குழந்தைகள் கற்றுப்பாங்க. ஓ, அம்மானா வந்து அவங்க வேலைக்கு போகக்கூடாது, அப்பாவோட வருமானத்தில் வாழணும். அந்த மாதிரி அப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவார், அந்த அம்மா மேலே ஆதிக்கம் செலுத்தி சர்வாதிகாரம் பண்ணுவார். அடிப்பார், உதைப்பார், என்ன வேணாலும் திட்டுவார். அதை அந்த அம்மா கேட்டுப்பாங்க. இப்போ பெண்கள்னால் இப்படி தான் கேட்டுக்கணும் போலுக்கு. அந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணமாக பிள்ளைகளுக்கு அம்மா வந்து இருக்கக்கூடாது. அப்போ அம்மா வந்து என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும், நேர்மையாக இருக்கணும். இப்போ ஒரு கணவனாக இருந்தால் கூட அவனுடைய வருமானத்தை சுரண்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இப்படி அதுபோல் வந்து குழந்தைகளுக்கு ஆண் பெண் பாரபட்சம் இல்லாமல் வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கணும், பெண் குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஒரு 8 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் தனது தேவைகளை பிறகு உதவி இல்லாமல் பூர்த்தி செய்கிற அந்த திறனை கற்றுக் கொடுக்குற அந்த பருவம் தான் குழந்தை வளர்ப்பு பருவம். அதனால் அந்த குழந்தை வளர்ப்பு பருவத்தில் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் பிற்பாடு அந்த குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருக்க போகிறாங்க. அதனால் ஆண் குழந்தை ஒழுக்கமாக இருந்தால்தான் பெண் சுதந்திரம் சாத்தியம் என்றால் ஆண் ஆண் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெண் என்கிற அந்த தாயிடம் இருக்கிறது. அதனால் பெண் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார். ஆண் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அதற்கு அந்த ஒரு பெண் தான் காரணமாக இருக்கிறாள். பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அதனால் ஆணின் மீது பழியை போட்டு பெண்கள் தப்பித்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது. ஆண்கள் ஒழுக்கமில்லாத ஆண்களின் நிலைமைக்கு பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அதனால் பெண்கள் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியும்.
பெண்கள் ஒழுக்கமாக இருந்தால்தான் பெண்கள் சுதந்திரமா வாழ முடியும். ஆண்களும் சுதந்திரமாக வாழ முடியும். ஒழுக்கமாக ஆண்களை வளர்த்தால் தான் ஒழுக்கமான ஆண்களால் மட்டும் தான் சுதந்திரமாவும் வாழ முடியும். அதனால பெண்களும் சுதந்திரமா வாழ முடியும்.